பெறுவீர்கள். முதலில் இந்த ஆலை தந்திர சாஸ்திரத்தின்படி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறிவோம். அதன் பிறகு இந்த ஆலை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஆயுர்வேத கண்ணோட்டத்தில் தெரிந்து கொள்வோம். அதனுடன் அது பயன்படுத்தப்படும் அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொள்வோம். நண்பர்களே, இந்த தாவரங்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். மரங்கள் செடிகள் பற்றிய அறிவு உள்ளவர் எங்கும் ஆலயத் தேவையில்லை. வீட்டிலேயே இருந்தாலே அனைத்தையும் பெறுவார். எந்த நோயும் அவரை தொடாது. செல்வம் அல்லது வேறு எதற்கும் பற்றாக்குறை ஏற்படாது. சரியான பரிகாரம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மரங்களுக்கும் செடிகளுக்கும் கடவுள் மற்றும் தெய்வங்களின் ஒரு பகுதி இருப்பதை நாம் நன்கு அறிவோம். பயனுள்ள மற்றும் ஏன் வேலை செய்யும்போது அது விரைவில் குணமாகும். ஏனென்றால் நண்பர்களே, இதில் 2 வகையான சக்திகள் காணப்படுகின்றன. முதலில் பார்த்தால் தெய்வீக சக்திகள் கிடைக்கும். இரண்டாவதாக வீட்டிலுள்ள குணங்கள், அதாவது இது மருந்தாகவும் பிரார்த்தனையாகவும் அல்லது எந்த வகையான நோயையும் குணப்படுத்தும். இது நோயை குணப்படுத்துகிறது. எனவே இன்று வீடியோவின் இறுதி வரை இருங்கள். நான் உங்களுக்கு ஒரு மிக அழகான தாவரத்தை பற்றி சொல்லப் போகிறேன். நீங்கள் திரையில் பார்க்கும் இந்த செடியை நீங்கள் பார்த்திருக்கலாம். எங்காவது உங்கள் வீட்டிற்கு அருகில், வாய்க்கால் அருகில், கால்வாய் அருகில், குளத்தின் கரையில், சாலையில், எப்படி என்று பாருங்கள். அதன் இலைகளில் முட்கள் உள்ளன. ஆனால் அதன் பூ மிகவும் அழகாகவும் தங்க நிறமாகவும் இருக்கிறது. இந்த மலர் செடியை பார்க்கலாம். பெயர் தெரிந்தாலும் காமோரியன் என்ற பெயராலும் அமெரிக்கச் செடி என்றும் தெரியும். மலைப்பாங்கான நதிக்கரையில் காணப்படும் காட்டுச் செடி என்று தோன்றுகிறது. பௌர்ணமி, அமாவாசை, தீபாவளி அல்லது விசேஷ தினங்களில் கிரகணம் ஏற்பட்டால் அன்றைய தினம் பயன்படுத்த வேண்டும். அப்போதும் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த செடியை பயன்படுத்த வேண்டும். அதற்கு ஒரு நாள் முன் அழைக்கவும். மீண்டும் இரவில் வேரோடு பிடுங்கி எடுத்து வர வேண்டும். செடியை வேரோடு பிடுங்கினால் நாள் முழுவதும் வைத்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் வழியில் செல்லும்போது வெறுங்காலுடன் சென்று செடியை வெறுங்காலுடன் கொண்டு வந்து அந்த செடியை உங்கள் வீட்டில் வைத்திருங்கள். ஆனால் நீங்கள் அதை கொண்டு வரும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், முதலில் அதை சரியாக கழுவ வேண்டும். கழுவிய பின் கங்கை நீரை அதன் மீது தெளித்தால் அது தூய்மையாகும். மேலும் இதில் ஏதேனும் துக்கம் ஏற்பட்டால் அதுவும் தீர்ந்துவிடும். நண்பர்களே, செடி முழுவதையும் பிடுங்கி கொண்டு வர வேண்டும் என்பதை நினைவில் வைத்து செடி முழுவதையும் பிடுங்கி கொண்டு வரும்போது முதலில் கங்கை நீரால் சுத்திகரித்து இந்த செடியை பஞ்சாமிர்தத்தால் குளிப்பாட்டி விடுங்கள். பஞ்சாமிர்த ஸ்நானம் செய்து மாலையில் செய்ய வேண்டியதை கவனமாக கேட்டு முதலில் சிவப்பு துணியை எடுத்து அதன் வேரை அந்த சிவப்பு துணியில் வைத்து கட்டி என்ன செய்ய வேண்டும், அதை மாதா லக்ஷ்மியின் பாதத்தில் பிரதிஷ்டை செய்து அங்கேயே வைக்க வேண்டும். ஓம் மகாலட்சுமி லம்ஹா என்ற மந்திரத்தை மாதா லக்ஷ்மியின் தெய்வீக சக்தி அந்த மூட்டைக்குள் செல்கிறது. இதன் மூலம் வேர் இப்போது சித்திகளை பெறுகிறது. நீங்கள் அதை பெறுவீர்கள். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த ஜோடியை எடுத்து உங்கள் சமையலறை, உங்கள் பாதுகாப்பு, உங்கள் கடை, அதாவது யாரும் மீண்டும் மீண்டும் பார்க்க முடியாத எந்த தூய இடத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும். நண்பர்களே, வீட்டில் பூஜை செய்யும் இடத்தில் கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த செடியை யாரும் மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் இதை செய்தால் பல வகையான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். அதை பத்திரமாக வைத்தால் செல்வம் பெருகும். சமையலறையில் வைத்தால் அன்னபூரணி அன்னை அதில் குடியிருப்பாள். அதில் அன்னை லட்சுமி வாசம் செய்வாள். இந்த செடியை எங்கு வைத்தாலும் வளர்ச்சி இருக்கும். இரண்டாவது தீர்வு என்னவென்றால், நீங்கள் போலே பாபாவை பிரியப்படுத்த விரும்பினால், போலே பாபா மிகவும் அன்பான கடவுள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மேலும் அவர் மிக விரைவாக மகிழ்ச்சி அடைகிறார். நண்பர்களே, இதை பார்த்தால் இது ஒரு காட்டில் புதர் செடி என்பது தெளிவாகிறது. நண்பர்களே, அதில் முட்கள் இருப்பதால் போலே பாபா மிகவும் மகிழ்ச்சி அடைவார். காளை செடியைப் போலவே காளைகளும் முட்கள் நிறைந்தவை. ததுராவும் முள்ளாக இருக்கிறது. அதன் பூவை எடுத்து சிவன் கோவிலில் அர்ச்சனை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தாலும், நீதிமன்றம் சென்றாலும், சண்டை பகை என அனைத்தும் இப்படியே தீரும். நீதிமன்றத்தில் வெற்றி பெறுவீர்கள். இதனுடன் நீங்கள் மற்றொரு பரிகாரம் செய்யலாம். ஆனால் இந்த வேலையை நீங்கள் வலது கையால் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பிறந்தது எதுவாக இருந்தாலும் அதை சிவப்பு துணியில் வைத்து முதலில் உங்கள் வீட்டின் கோவிலில் சிறிது நேரம் வைக்கவும். மேலும் இந்த வேலையை செய்யச் செல்லும்போது நீங்கள் எந்த வேலையை செய்தாலும்
அந்த வேலையில் எப்பொழுதும் இடையூறுகள் இருக்கும் என்று அர்த்தம். நீங்கள் நீதிமன்றத்திற்குச் சென்றால் அந்த வேலை முழுமையடையாது. நீதிமன்ற வழக்காக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த பரிகாரத்தை முயற்சி செய்து பாருங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலை 100% வெற்றியடையும். நண்பர்களே, இதை எப்படி செய்வது? அதன் வேரை ஒரு சிவப்பு துணியில் சுற்றி உங்கள் வீட்டின் பூஜை மந்திரத்தில் சிறிது நேரம் வைத்திருக்க வேண்டும். அதன் பிறகு அதை எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வைக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் செய்ய விரும்பும் எந்த வேலையையும் செய்ய வெளியே செல்லலாம். நீதிமன்றத்தில் நீங்கள் தவறு செய்தாலும் உங்கள் பக்கம் இருக்கும் என்று 100% உறுதியுடன் சொல்லலாம். இந்த ஆலை மிகவும் அதிசயமானது மற்றும் அதன் தீர்வு மிகவும் அற்புதமானது. இப்போது அதன் ஆயுர்வேத தீர்வை புரிந்து கொள்வோம், ஏனெனில் அதன் ஆயுர்வேத தீர்வையும் புரிந்து கொள்வது முக்கியம். நண்பர்களே, இதற்கு தெய்வீக சக்திகள் உண்டு, ஆனால் பல நன்மைகளும் உண்டு. இதனுடன் அதன் மருத்துவ குணங்கள் காரணமாக இந்த ஆலை பல வகையான நோய்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எந்த மூலிகைக்கும் ஒன்றல்ல, பல வகையான நோய்களை குணப்படுத்தும் ஆற்றல் உண்டு. ஆனால் அது பற்றி அதிகம் தெரியாத காரணத்தால் புல் என எண்ணி வேரோடு பிடுங்கி எறிந்து விடுகிறோம். நண்பர்களே, இப்போது நீங்கள் இதன் தீர்வை புரிந்து கொள்ள வேண்டும், ஏனெனில் இது மிகவும் அற்புதமான தாவரமாகும். கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அதன் விதை எண்ணெய் அதன் விதையில் இருந்து வருகிறது. சந்தையில் இதன் எண்ணெயை சத்யநாசி எண்ணெய் என்று அழைத்தால் அது எளிதில் கிடைக்கும். நண்பர்களே, நீங்கள் விரும்பினால் ஆன்லைனில் ஆர்டர் செய்யலாம். அங்கு சத்யநாசி எண்ணெய் கொண்டு மசாஜ் செய்யவும். நம்புங்கள், எந்த வீக்கமாக இருந்தாலும் சத்யநாசி பொடியை 20 கிராம் எடுத்து அதன் சாற்றை தண்ணீரில் கலந்து காலை மற்றும் மாலை சாப்பிடத் தொடங்குங்கள். இதன் மூலம் 100% பலன் பெறுவீர்கள். நண்பர்களே, நீங்கள் விலையுயர்ந்த மருந்துகளால் குணமாகாத பல நோய்கள் சில ரூபாய்களில் குணமாகிவிடும். இந்த செடியை உங்கள் வீட்டிற்கு அருகில் எங்காவது கண்டால் அதன் பொடி செய்து சாப்பிடலாம். வழியில் வைத்துக் கொள்ளுங்கள். சத்யநாசியின் இந்த செடி ஒரு தோல் தொடர்புடைய நோய். தொழுநோய் என்பது பல வகையான நோய். உடலில் புள்ளிகள் இருந்தால் அதன் பேஸ்டை பயன்படுத்துங்கள், அங்கு நிவாரணம் அளிக்கிறது. நண்பர்களே, பல்வலி, அரிப்பு, எந்த நோயாக இருந்தாலும் எவ்வளவு வயதானாலும் குணமாகும் இப்படி. எனவே இன்றைய வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்னேன், சத்யநாசி மற்றும் பருக்கள் போன்ற பெரிய காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் 2 முறைகளும். இவை இரண்டும் ஆயுர்வேத வைத்தியம். 2 வகையான பண்புகளும் இந்த தாவரங்களில் காணப்படுகின்றன. நண்பர்களே, மூலிகைகளுக்கு மருத்துவ குணங்கள் உண்டு. இதனுடன் தெய்வீக பண்புகளும் உள்ளன. எனவே அவை மருந்தாகவும் பிரார்த்தனையாகவும் செயல்படுகின்றன. எனவே மருந்து மற்றும் பிரார்த்தனை இரண்டும் வேலை செய்யும் இடத்தில் ஒரு மனிதன் எப்படி ஏமாற்றமடைய முடியும்? அவர் வாழ்வில் எந்த பிரச்சனையும் வராது. நண்பர்களே, மூலிகைகளும் தாவரங்கள் என்பது நாம் அறிந்த ஒன்று. தந்திர சாஸ்திரத்தின்படி ஆயுர்வேத அறிவு இருப்பது மிகவும் முக்கியம். நண்பர்களே, இந்த ஆலை உடலில் உள்ள விந்தணுக்களின் குறைபாட்டை நீக்குகிறது. ஆயுர்வேத நிபுணர்களின் கூற்றுப்படி சத்யநாசி விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் குணம் கொண்டது. எனவே விந்தணுக்கள் பற்றாக்குறையால் குழந்தை பேறு இல்லாமல் போனாலோ அல்லது அது தொடர்பான வேறு ஏதேனும் பிரச்சனை இருந்தாலோ சத்யநாசி பயன்படுத்துவது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான் என்று கமெண்டில் எழுதவும். கடவுளின் கடவுள் ஹர் ஹர் மகாதேவ் அவருடைய ஆசீர்வாதங்களை எப்போதும் உங்கள் மீது வைத்திருக்கட்டும். நண்பர்களே, இன்றைய காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தது என நம்புகிறேன். நண்பர்களே, வீடியோவை லைக் செய்து தமிழ் சாரதா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.